கிடைச்சா நல்லா இருக்குமேனு அந்த தாகத்தால் தவித்து துடித்து கொண்டிருக்கிற பொழுது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருக்கமா, நான் இருக்கேன், வா ஹவுதுல் கௌசரை நோக்கி வா என்று நமக்காக வேண்டி காத்திருப்பார்கள். இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க தான் உங்களுடைய மடியில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய முற்றத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை நல்லபடியா தயவு செஞ்சு வளர்த்தெடுத்துருங்களேன். அன்பு தோழர்களே, என்னுடைய அருமை மகள் ஜெய்னப், என்னுடைய அருமை மகள் ஜெய்னப் இந்த தோல்ல போட்டுதான் அந்த ஜெய்னபை வளர்த்தேன், இந்த தோல்ல போட்டுதான் அந்த ஜெய்னபை வளர்த்தேன். அந்த மகளை இன்னைக்கு கபர்ல வச்ச உடனே கபரு ஒரு நெருக்குதலை கொடுத்தது இருக்குமா, கபரு அப்படியே நெருக்கிச்சு. நெருக்குதல்ல என் மகளின் விலா எலும்புகள் எல்லாம் உடைந்து ஒன்றோடு ஒன்று உரசுகிற சப்தத்தை நான் கேட்கிறேன். என் கபரினுடைய நெருக்கடியில் இருந்து யாராவது தப்பித்திருக்க முடியும் என்று சொன்னால் சஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார். சஅத் இப்னு முஆத் மரணித்த நேரத்தில் 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவை பின்தொடர்வதற்காக வேண்டி வந்தார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறையை சரியான தலைமுறையாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெண்களுக்கான ஒரு மஜ்லிஸை இந்த ஊரின் மீது கவலை கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களான இளம் மௌலவிகள் நிறைந்திருக்கிற உங்க ஊர் பிள்ளைகளான மஜ்லிஸுல் உலமா என்கிற உலமாக்களின் அமைப்பு ஒரு அமர்வை ஏற்பாடு செய்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சலாம் எல்லாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني
يفقهوا قولي. صدق الله مولانا العظيم. மிகச் சிறப்பாக அர்ப்பணிப்பு உணர்வோடு திருமங்கல மஜ்லிஸுல் உலமாவும் KKLM முஸ்லிம் ஜமாஅத்தும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற பெண்களுக்கான விழிப்புணர்வு பயான் மஜ்லிஸினுடைய தலைவரும் KKLM முஸ்லிம் ஜமாஅத்தினுடைய தகுதிமிக்க தலைவருமான மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கணவாய் பிச்சை அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற திருமங்கலம் அனைத்து மஸ்ஜிதினுடைய சங்கை மிகுந்த நிர்வாக பெருமக்களே, வரவேற்புரை நிகழ்த்திய சாலிம் யூசுஃபி ஹசரத் அவர்களே, கிராத் ஓதிய அருமையான நண்பர் முஜீபுர் ரஹ்மான் ஃபைஜி ஹசரத் அவர்களே, மிக அற்புதமான ஒரு எழுச்சி உரையை நமக்கு அளித்த அன்பு சகோதரர் யாசீன் ஃபைசி ஹசரத் அவர்களே, இங்கே தேனீக்கள் போன்று சுறுசுறுப்போடு மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கிற மஜ்லிஸுல் உலமாவினுடைய சங்கை மிகுந்த உலமா பெருமக்களே, சமுதாய பெரியவர்களே, ஜமாத்தார்களே, இளைஞர் பெருமக்களே, வருங்கால சந்ததிகளே, நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி நாங்களும் இந்த சமூகத்தில் மனிதர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஏற்படுத்தி தந்த எங்களை ஈண்டெடுத்த எங்களின் அன்பு தாய்மார்களே, வருங்கால தாய்மார்களான சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைய தருணங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று இமாம்கள் சொல்லுவாங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில் மிக முக்கியமானது பாங்கு சொன்னதற்கு பின்னால் ஓதப்படக்கூடிய துவா. இந்த துவா அங்கீகரிக்கப்படும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் இதனால தான் நம்ம பேசும்போது அந்த பேச்சை நிப்பாட்டிட்டு உட்காரோம். சொல்லப்படுகிற பாங்குக்கு பதில் சொல்லணும். இமாம்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னால், யார் பாங்கு சொல்லிக்கிற பொழுது பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சக்கராத்தினுடைய நேரத்தில் களிமா வராது. எப்போ சக்கராத்தில் களிமா சொல்லலையோ அப்போ மறுமையினுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய இழப்பாயிரும். அதுக்கு தான் பேச்சாளர்கள் கூட நம்ம என்ன பேச போகிறோம், இங்கே அல்லாஹுவை பற்றி அவனுடைய ரசூலை பற்றி பேசுகிற அந்த பேச்சை கூட நிறுத்தணும் அப்படின்னா பாங்குக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் ஓதப்படுகிற அந்த துவா இருக்குல்ல, யா அல்லாஹ் வர்சுக்னா ஷஃபாத்தா, என்ன கேட்குறோம், யா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு அந்த அந்தஸ்தை கொடு, அந்த அந்தஸ்தின் மூலமாக எங்களுக்கு சிபாரிசு செய்கிற அந்த நசீபை கொடு. நாளைக்கு மறுமையில மஹ்ஷர்ல அங்க போய் நிற்கும் போது அந்த சூரிய வெப்பத்தினுடைய கடுமையான சூடுல தகித்து கொண்டிருக்கிற பொழுது, நான் ஏற்கனவே திருமங்கலத்தில் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன், மஹ்ஷனுடைய பெருவெளிங்கிறது சாதாரணமானதல்ல. பூமியை விட 13,000 கோடி மடங்கு மிகப்பெரியது சூரியன். பூமி இருக்குல்ல, பூமி 13,000 பூமியை சூரியன்ல வைக்கலாம். அப்படின்னா சூரியன் எவ்வளவு பெருசு. அந்த சூரியன் சுட்டரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஒரு செகண்டுக்கு 1.5 லட்சம் டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கடுமையான வெப்பத்தை உதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியன், அந்த சூரிய கதிர்வீச்சுக்கள் நேரடியாக ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்து அது நம்முடைய சரீரத்தை தாக்கினால், தோலை தாக்குனா ஸ்கின் கேன்சர் வருது, பிரெயினை தாக்குனா பிரெயின் டியூமர் வருது, வைனை தாக்குனா நரம்புல கேன்சர் வருது, குடலை தாக்கினால் குடல்ல கேன்சர் வருது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈரலை தாக்கினால் வாயில கேன்சர் வருது.
அந்த சூரிய கதிர்வீச்சுக்கள் நேரடியாக வந்து தாக்குகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த நோயினுடைய வலி என்ன தெரியுமா? நீங்க வேற எல்லா வியாதிகளுக்கும் போய் ஆறுதல் சொல்லிடலாம், கிட்னி ஃபெயிலியரா டயாலிசிஸ் பண்ணி சரியாயிரும், மீண்டு வந்துடலாம், இல்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லலாம். ஆனா கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரேடியேஷன் இருக்கிறதே, அந்த வலியை தாங்க முடியாம அவர்கள் எல்லாம் சொல்வது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுக்கு துஆ செய்யுங்க ஹஸ்ரத், அல்லாஹ் சீக்கிரமா எங்களுடைய உயிரை எடுத்துறட்டும், ஏன்னா இந்த வலியை இந்த வேதனையை எங்களால தாங்க முடியல. சூரிய கதிர்வீச்சுக்கள் ஏறத்தாழ 15 லட்சம் கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சுட்டரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய கதிர்வீச்சுக்கள் இப்படி தாக்குகிற பொழுது அந்த வேதனையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையில மஹ்ஷர்ல அந்த சூரியனுக்கும் நமக்கும் மத்தியில ஒரே ஒரு சுருமா குச்சியின் அளவு, சுண்டு விரலின் அளவுதான் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். நமக்கும் சூரியனுக்கும் மத்தியில அந்த கதிர்வீச்சுக்கள் நேரடியாக உடம்பை தாக்குகிற பொழுது அந்த வேதனையை தாங்க முடியாம துடித்து துடித்து கதறி அழுது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் தேடுவதற்காக நோயில அவதிப்படும் போது, துடிக்கும் போது, கதறும் போது, கெஞ்சும் போது ஒரு கணவனின் அரவணைப்பு உங்களுக்கு இருந்தால் எவ்வளவு ஆறுதலா இருக்கும். என்ன வேதனையா இருக்கட்டும், அந்த வேதனையில உங்க கணவன் அவர் உங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு நான் இருக்கிறேமா அப்படின்னு ஆறுதல் சொல்வது இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய ஆறுதல். ஒரு மனைவி நான் இருக்கேங்க, எல்லாம் சரியாயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனைவி இருந்தால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அழுது கொண்டிருக்கிற குழந்தைக்கு ஆறுதலாக நீங்கள் தோளில் தூக்கி அப்படியே தட்டி கொடுத்து அவனை உறங்க வைக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். நாம் நோயினால் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது நம்ம பிள்ளைகள் ஒரு டேப்லெட்டை எடுத்து கொண்டு வந்து, அது பாராசிட்டமாலோ மெஃப்டாலோ, அதை கொண்டு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணீரை கொண்டு வந்து டேப்லெட் போடுங்கம்மா வலி சரியாயிரும் என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு ஆறுதலா இருக்கும். நாளை மறுமையில் இந்த கொடூரமான நேரத்தில் கணவன் மனைவியை பார்த்தால், மனைவி கணவனை பார்த்தால், தாய் பிள்ளையை பார்த்தால், பிள்ளை தாயை பார்த்தால் விரண்டு ஓடுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒருத்தர் பார்த்துட்டா அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லாம ஓடுவாங்களாம். மனைவியை பார்த்து விரண்டோடுகிற கணவன், கணவனை பார்த்து விரண்டோடுகிற மனைவி, பிள்ளையை பார்த்து விரண்டோடுகிற பெற்றவர்கள், பெற்றவர்களை பார்த்து விரண்டோடுகிற பிள்ளைகள். அந்த நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைச்சா நல்லா இருக்குமேனு அந்த தாகத்தால் தவித்து துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருக்கேமா, நான் இருக்கேன், வா ஹவுதுல் கௌசரை நோக்கி வா என்று நமக்காக வேண்டி காத்திருப்பார்கள். அதற்காக வேண்டி தான் துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதா அப்படின்னு துவா செய்யறமே. என்ன துவா செய்யறோம் தெரியுமா? எல்லாம் அப்படி எங்க அப்பா, எங்க பாப்பா, எங்க உம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் புருஷன், என் பிள்ளை, என் பொண்டாட்டி எல்லாரும் விட்டுட்டு போற நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு அந்த ரசூலின் சிபாரிசுக்குரிய வாய்ப்பை எனக்கு கொடுன்னு துவா செய்யறோம். இந்த துவாவினுடைய வேல்யூ இருக்குல்ல இப்ப தெரியாது. மறுமையில போய் நிற்கும் போது ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்யும் போது அந்த சிபாரிசுக்கு தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் மாறுகிற பொழுது அப்ப தெரியும் எத்துணை பாங்கின் துஆக்களை நாம வீணடிச்சிட்டோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து ஒரு முடிவு எடுக்கணும். பாங்கு சொல்ற நேரத்துல நீங்க மொபைல் பார்த்துட்டு இருந்தா ஆஃப் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு மறுமையில இந்த மொபைல் வந்து ஒன்னும் சிபாரிசு செய்ய போறதில்லை. நீங்க பாக்குற ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாவோ, ஷேர்ஸோ எதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறதில்லை. எல்லாம் கபருக்கு வெளியே நீங்க வச்சிருக்கிற என்ன மொபைலா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், சாம்சங்கா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், என்ன லேட்டஸ்ட் மாடலா இருக்கட்டும், மௌத்தான ஒன்ன கபர்ல துணைக்கு இருக்கட்டும் வச்சு சேர்த்து வச்சு அடக்க போறாங்களா மொபைல? அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னால் அந்த மொபைலை யூஸ் பண்றது யாருங்கிறதுல போட்டியா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட. அதனால மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு டிவி ஏதாவது பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க ஓதிட்டு இருப்பீங்க, திருமங்கலத்தில் சாலிஹான பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் அதை மீறி உங்க வீட்டில் யாராவது செய்தியோ வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா டிவியை ரிமோட்டை வாங்கி வச்சு ஆஃப் பண்ணிட்டு பாங்குக்கு பதில் சொல்லி இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு
நாளைக்கு மறுமையில கை சேதப்படாம ரசூலின் ஷஃபாத்திற்குரியவர்களாக மாறணும். அப்படி ஒரு நியத்து செய்யலாமா? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்திற்கு உரியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸலவாத்த காணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் இங்கே குழுமி இருக்கிற நம் மீதும், நம்மை சார்ந்தவர்கள் மீதும், நாம் நேசிப்பவர்களின் மீதும், நம்மை நேசிப்பவர்களின் மீதும், துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். இந்த பயான் பண்ணும்போது முடிஞ்ச உடனே நிறைய ஊர்களில் பெரிய ஆட்கள் வந்து சொல்லுவாங்க. அது சும்மா சொல்றதோ இல்லையோ, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வந்து பேசினவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமே அப்படின்னு. இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, அது எல்லா ஊர்லயும் சொல்றது தானே அப்படின்னு. இன்னைக்கு லுஹர் தொழுதுட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு குட்டி பையன் வந்தாப்ல. குட்டி பையன், அந்த பையன் வந்துட்டு அங்க அவர் ட்ரௌசர் போட்டிருந்தாரு. அதனால அப்படி வெக்கப்பட்டுட்டே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாரு. வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னாரு. ஹஸ்ரத் நீங்க தானே பேசுனீங்க? ஆமா நான் தான் பேசுனேன். நல்லா பேசுனீங்க ஹஸ்ரத், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே குளிர்ந்து போச்சு. அவன் பாராட்டினது இல்லை, அவனுடைய மனசுல அந்த பேச்சு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கல. எனக்கு என்னன்னா, ரசூலுல்லாவை கொண்டு போய் இந்த இளம் தலைமுறைகிட்ட ஒரு ரோல் மாடலா காட்டணுங்கிறதா. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூலுல்லாவை ரோல் மாடலா வைக்கணும். அவனுடைய மனசுல எனக்கு ரோல் மாடல் யாருன்னா ரசூலுல்லாவை சொல்லணும். உன்னுடைய ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்கிற நேரத்துல முன்னால ஃபிடல் காஸ்ட்ரோவை சொல்லுவாங்க, அப்படிதானே இல்லையா? சேகுவாராவை சொல்லுவாங்க, அல்லது லெனின, மார்க்ஸ, இவங்களை எல்லாம் சொல்லுவாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு பெரியார, அண்ணாவை, காமராஜரை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஏன் ரோல் மாடல் யார சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லணும். எனக்கு அப்படி ஒரு ஆசை. இந்த பையன் அப்படி சொன்ன உடனே, காலையில கூட அப்படி சொன்னேன்னு நினைக்கிறேன், ரோல் மாடலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வைக்கணும். இந்த பையன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னன்னா, உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க. அவனுக்கு ஒரு தேடுதல் இருக்கு. ஒரு அதாவது இந்த வயசுல அவன் நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டேன். 8th ஸ்டாண்டர்டோ 7th சொன்னாப்ல. என்ன ட்ரௌசர் போட்டிருக்க? ஒண்ணுமில்ல சேர்த்து அவசரமா போர்வை எடுக்க வந்தேனா, அதனால கைலியை வீட்டில் போட்டுட்டு வந்துட்டேன், தப்பா நினைக்காதீங்க அப்படின்னா. அப்ப நினைச்சேன், ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை இவ்வளவு இந்த வயசுல நான் பேசின 1 மணி நேரம் பேச்சுல அது வந்து அவனுடைய மனசுல பதிஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்றானே, இவன் ஃபியூச்சர்ல இன்ஷா அல்லாஹ் நல்லா வருவான். இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க தான் உங்களுடைய மடியில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய முற்றத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை நல்லபடியா தயவு செஞ்சு வளர்த்தெடுத்துருங்களேன். அதுக்கப்புறம் இதே தேட்டத்தோட, இதே இன்ஸ்பயரோட, ஒரு மோட்டிவேஷனோட அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு துனியாவிலையும் கவலை இல்லை, ஆகிரத்திலையும் கவலை இல்லை. நீங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற உங்களுடைய பிள்ளைங்க, நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால திருமங்கலத்துல ஏதாவது ஒரு கபரிஸ்தானத்துல உங்களை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருவாங்க. உங்களைங்கிறது இல்ல, நம்ம எல்லாரையும் கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருவாங்க. நம்மளை பத்தி எவ்வளவு நாள் பேசுவாங்க? நம்மளுடைய நினைவுகள் எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் இருந்துற போகுது? உங்களை கொண்டு போய் கபர்ல வச்ச உடனே இந்த கபர் உங்களை வரவேற்கும். கபர் உங்களை வரவேற்கும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, வானு கேட்கலன்னா திரும்ப அந்த வீட்டுக்கு போவீங்களா? என்ன வானு கூட கேட்க மாட்டேங்கிறா, அவன் வீட்டுக்கெல்லாம் நான் எதுக்கு போனோம்? அப்படிதானே? அப்படித்தானக்கா? நம்ம எல்லாரும் அப்படித்தானே? மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவோம், போக மாட்டோம். கல்யாண வீட்டுக்கு போறோம், கண்டுக்கவே இல்லை, திரும்ப போமா? என்ன செய்ய மாட்டோம்? நம்மளை எங்க மதிக்கலையோ அங்க போக மாட்டோம். அதே மாதிரி தான் பூமிக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. பூமி உங்களை வரவேற்கும். ஏன்னா வரவேற்கலைன்னா உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அப்ப கபருல இருந்து வெளியே வந்துடக்கூடாதுல்ல. நான் வரவேற்கலைங்கிறதுனால என்ன கபரு வரவேற்கல, மண்ணு மதிக்கல, மண்ணா போன மண்ணு என்ன மதிக்கலன்னு வெளியே வந்துடக்கூடாதுல. வெளியே வந்தா பிரச்சனை யாருக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு. மௌத்தா போனா நீங்க மௌத்தா போனா வீட்டுக்காரருக்கு பிரச்சனை, வீட்டுக்காரர் மௌத்தா போனா நமக்கு பிரச்சனை, அப்படிதானே? மாமியார் மௌத்தா போய் திரும்ப வந்தா மருமகளுக்கு பிரச்சனை, மருமக தொலைஞ்சு போயிட்டான்னு நிம்மதியா தூங்குனா அடுத்த நாள் கபர்ல இருந்து வந்தா மாமியாருக்கு பிரச்சனை, நாத்தனாருக்கு பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. அதனால
கபர் உங்களை வரவேற்கும். எப்படி வரவேற்கும்? எப்படி வரவேற்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அடக்கம் செய்துவிட்டு, அவங்க சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே அவங்களுடைய குழந்தை ஒண்ணு மௌத்தா போச்சு, அதுக்கப்புறம் அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போன அந்த சங்கடத்துல நின்று ரசூலுல்லாஹ் அந்த கபரை எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு நின்று அப்படியே அழுகிறாங்க. தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது. ரசூலுல்லாஹ் அழுகிறத பார்த்துட்டு சுற்றி இருந்த சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள், மல்லதி அபுகாக்க யா ரசூலல்லாஹ், நபியே நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் நபியே அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு தோழர்களே, என்னுடைய அருமை மகள் ஸைனப், என்னுடைய அருமை மகள் ஸைனப், இந்த தோல்ல போட்டு தான் அந்த ஸைனபை வளர்த்தேன், இந்த தோல்ல போட்டு தான் அந்த ஸைனபை வளர்த்தேன். அந்த மகளை இன்னைக்கு கபர்ல வச்ச உடனே கபர் ஒரு நெருக்குதலை கொடுத்தது. கபரினுடைய வெல்கம் எப்படி இருக்குமா? கபர் அப்படியே நெருக்கிச்சு. நெருக்குதல்ல, என் மகளின் விலா எலும்புகள் எல்லாம் உடைந்து ஒன்றோடு ஒன்று உரசுகிற சப்தத்தை நான் கேட்கிறேன். என் பிள்ளையினுடைய எலும்பு உடைந்து நொறுங்குகிற சப்தத்தை கேட்டதுக்கு பின்னால என்னால் அடாமல் இருக்க முடியுமா என்று நீண்ட நேரம் அங்கு நின்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி பின்தி ஸைனப், அல்லாஹ்வே அல்லாஹ்வே என் பிள்ளை ஸைனபை மன்னிச்சிரு அல்லாஹ், அவள் ஒன்றும் அறியாதவள் அல்லாஹ், அவள் கள்ளங்கபடம் இல்லாதவள் அல்லாஹ், உன்னை அதிகம் நேசித்தவள் அல்லாஹ், உனக்காக வேண்டி நிறைய தியாகம் செய்தவள் அல்லாஹ், அல்லாஹ்வே உலகத்திலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா அல்லாஹ், மறுமையிலையும் அவளை கஷ்டப்படுத்திராத அல்லாஹ். நீண்ட நேரம் நின்று துஆ செய்கிறார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஹபீபே, அல்லாஹ்வின் நேசரே, உங்களின் மகளுக்குமா கபரில் நெருக்கம் ஏற்படும்? உங்க பிள்ளையுமா கபர் நெருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் நஜா அஹதும் மின் லிகத்தத்தில் கபர் லனஜா ஸஅத் இப்னு முஆத். கபரினுடைய நெருக்கடியில் இருந்து யாராவது தப்பித்திருக்க முடியும் என்று சொன்னால் ஸஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார். ஸஅத் இப்னு முஆத் மரணித்த நேரத்தில் 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவை பின்தொடர்வதற்காக வேண்டி வந்தார்கள். உலகத்தில் வாழ்ற மனுஷன் இல்ல, வானலோகத்திலிருந்து 70,000 மலக்குமார்கள் வந்தார்கள். அவருடைய மரண செய்தியை கேட்டு அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலாயிகத்துமார்கள் திடுக்கிட்ட காரணத்தினால் அர்ஷ் நடுங்கியது, அர்ஷ் குலுங்கியது. 70,000 மலக்குமார்கள் வந்து அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரையும் கபர்ல வைக்கும் போது கபர் அவரையும் நெருக்கியது என்று சொன்னால் என் பிள்ளை எம்மாத்திரம்னு சொன்னாங்க. என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மளை கொண்டு போய் கபர்ல வச்ச உடனே கபர் நெருக்கும், கபர் நெருக்கும். அப்படி கபர் நெருக்குதலில் இருந்து நாம தப்பிக்கணும்னு சொன்னா அந்த கபருக்கு அருகாமையிலிருந்து நமக்காக ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு துஆ செஞ்சது மாதிரி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வளர்ப்பு தாய் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு துஆ செஞ்சது மாதிரி நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளை இப்ப நம்ம வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த பிள்ளை நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னால எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா இருக்காங்கல்ல, நான் இருட்டில் இருக்கிறது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, எனக்கு காய்ச்சல்னா எங்க அம்மா துடிச்சிரும், நான் பசியில இருக்கிறத எங்க அம்மா பொறுத்துக்க மாட்டாங்க, எனக்கு வேர்த்ததுன்னா கரண்ட் இல்லைனாலும் கூட விசிறியை விட்டு வீசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் எங்க அம்மாவை கபர்ல கஷ்டப்படுத்திராத அல்லாஹ் என்று ஏதாவது ஒரு மகன் உங்களை அடக்கம் பண்ணதுக்கு பின்னால இமாம் போயிருவாரு, முஅத்தின் போயிருவாரு, குடிந்தோண்டினவர் போயிருவாரு, சொந்த பந்தங்கள் எல்லாம் அடுத்த வாகனத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். பஸ்ஸா ட்ரெயினா பைக்கா எதுலயாவது போய் ஊர்ல போய் சேரணும்னு நினைச்சிருவாங்க. ஆனா உங்க பிள்ளை இருக்கிறானே அவன் மட்டும் எங்க அம்மா என்ன விட்டு போயிருச்சே, யா அல்லாஹ் நான் கஷ்டப்பட்டா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது யா அல்லாஹ், எங்க அம்மா பொருந்திக்காது யா அல்லாஹ், எங்க அம்மாவை கஷ்டப்படுத்திராத அல்லாஹ் என்று துஆ செய்கிற பிள்ளையாக என் பிள்ளை இருப்பான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இல்லனா அந்த நம்பிக்கை வளரும் விதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
எனக்கு தெரிஞ்சு இப்ப இன்னைக்கு வந்து பேசினான்ல, அது மாதிரி பிள்ளைகள் நிறைய திருமங்கலத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீங்கள் வளர்த்து ஆளாக்கினால் ஒருபோதும் உங்களுடைய கபரை விட்டும் தூரமாக மாட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ்னு சொல்லி தந்தது எங்க அம்மா தான் யா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ்னு சொல்லி தந்தது எங்க வாப்பா தான் யா அல்லாஹ். அதனால மலக்குமார்கள் வந்து கேட்கிற நேரத்துல, மன் ரப்புக்கேன்னு எங்க அம்மாட்ட கேட்டா அல்லாஹு ரப்பின்னு சொல்ற பாக்கியத்தை எங்க அம்மாவுக்கு கொடையா அல்லாஹ், அல்லாஹு ரப்பின்னு சொல்ற பாக்கியத்தை எங்க வாப்பாவுக்கு கொடையா அல்லாஹ் என்று கபருக்கு அருகாமையில் நின்று பிரார்த்தனை செய்கிற ஒரு பிள்ளை கிடைத்தால் அது போதும் உங்களுடைய இரு உலகின் ஈடேற்றத்திற்கு. அல்லாஹ் அது மாதிரியான சாலிகான பிள்ளைகளை திருமங்கலத்தில் தந்திருக்கிறான். நாம தான் அவர்களை சரியான முறையில் வளர்க்காம அதுக்கப்புறம் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான், அதுக்கப்புறம் போதைக்கு அடிமையாயிட்டான், அதுக்கப்புறம் யாரு கூடயோ நம்ம பிள்ளை ஓடி போச்சு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அந்த பிள்ளைகளை தள்ளி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், நம்முடைய அடுத்த தலைமுறையை சரியான தலைமுறையாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெண்களுக்கான ஒரு மஜ்லிஸை இந்த ஊரின் மீது கவலை கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களான இளம் மௌலவிகள் நிறைந்திருக்கிற உங்க ஊர் பிள்ளைகளான மஜ்லிஸுல் உலமா என்கிற உலமாக்களின் அமைப்பு ஒரு அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. அல்லாஹ் இந்த அமர்வை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதற்கு உதவி செய்தவர்களுக்கும் இந்த ஜமாத்தார்களுக்கும் நிரப்பமான ஈருலக நன்மையை வழங்கி நாளை அவனுடைய பொருத்தம் பெற்றவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை, நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம யாரு? நமக்கு எல்லாம் கவலை இருக்குது. என் வீட்டுக்காரரு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கவலை இருக்கா இல்லையா? ஆனா வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கவலை இருக்கு, என் பொண்டாட்டிக்கு புரியவே மாட்டேங்குது, அவங்களுக்கோ அப்படி ஒரு கவலை. பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு கவலை, எங்க அத்தா அம்மா எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன கவலை தெரியுமா? நம்ம சொல்றத பிள்ளைங்க புரியவே மாட்டேங்குது. படி படி படின்னு சொல்றோம், நல்லதுக்கு தானே சொல்றோம், ஆனா அவனுக்கு புரியுதா? இப்ப நல்லா படிச்சாதான் எதிர்காலத்துல நல்லா இருக்க முடியும்னு சொல்றோம், பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்ன தெரியுமா? எல்லாரும் பைக் ஓட்டுறாங்க, எனக்கும் பைக் வேணும். எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க, எனக்கும் ஒரு மொபைல் போட்டு அதுல 2GB கார்டை போட்டு தரணும். இப்படி அவர்களுக்கு விருப்பமானதை அவர்கள் கேட்கிறார்கள், நாம சொன்னா புரிய மாட்டேங்குது. நமக்கு விருப்பமானதை நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேட்கிறோம், அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவரு இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு, நமக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன் தெரியுமா? முதல்ல நம்ம யாருன்னு புரியலாமா? இன்ஷா அல்லாஹ். நான் சொல்றது புரியலையோ? முதல்ல நீர் யாருன்னு எங்களுக்கு புரியல அஜரத்து, அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நாம எதுக்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் இதை புரிஞ்சுட்டா சரியாயிரு. சஹாபிகள் அதை புரிந்திருந்தார்கள். அவங்க எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம இல்ல, நோய் இல்லாம இல்ல, வறுமை இல்லாம இல்ல, சங்கடம் இல்லாம இல்ல, ஆனால் அதை எல்லாம் எதிர்கொள்கிற மன வலிமையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். தான் யார் அப்படின்னு புரிஞ்சாங்க. நம்ம முதல்ல நான் யாருங்கிறத புரிஞ்சுட்டா அல்லாஹ்வை புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. நான் யார் என்பதை புரிந்து கொண்டால் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வான். இப்ப அல்லாஹ்வை பற்றிய புரிதல் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இயேசு கடவுள் மாதிரி, ஹிந்துக்களுக்கு முருகன் அல்லது சிவன் அல்லது மாரியம்மா கடவுள் மாதிரி, முஸ்லிம்களுக்கான கடவுள் யாரு சொல்லுங்கக்கா அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம். அப்படிதானே? அவங்களுடைய கடவுள் அது, இவங்களுடைய கடவுள் இது. நம்ம கடவுள் யாரு? நம்ம அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறதே ஒரு தவறான புரிதல். அல்லாஹ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கடவுளின் பெயர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆற்றலின் பெயர்.
இப்ப அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்னா யாரு, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய சக்தி என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த உலகத்துல எதை பற்றியும் கவலை இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. இந்த பிரஸ்ட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிரஸ்ட் பஸ்டர், அந்த மாதிரி பெயின் கில்லர். பெயின் இருக்கும், எல்லாருக்கும் பெயின் இருக்கும்ல, அந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு தான் பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிடுறோம். அதே மாதிரி அல்லாஹ்வை புரிந்து கொண்டால், அல்லாஹ்வினுடைய நேசம் நம்முடைய மனசுல வந்துருச்சுன்னா, அவனுடைய திக்ர் இருக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அதுக்கு முதல்ல நம்மளை புரியணும். நம்மளை புரிஞ்சுக்கிட்டா அல்லாஹ்வை புரிஞ்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எந்த டென்ஷனும் இருக்காது, எந்த விஷயத்திலையும் நம்ம வழிகட்டும் போக மாட்டோம். இன்னைக்கு சமூகம் வழிகட்டு போறாங்கிறதான பெரிய பிரச்சனை, அப்படிதானா இல்லையா? வழிகெடுக்கவே முடியாது. அல்லாஹ்வினுடைய சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் நம்முடைய மனசுல வரவே வராது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உங்க பேரு அஸ்மா. அஸ்மானா ஆயிஷா நாயகனுடைய அக்கா பேரும் அஸ்மான் இருக்கும் வரலாற்றுல. இவங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி அஸ்மா. அந்த அம்மாவுக்கு 19 வயசு. நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, அல்லாஹ் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய கான்பிடென்ட் உங்களுக்கு வருங்கிறதுக்காக ஒரு வரலாறு. 19 வயசு அவங்களுக்கு. நம்ம இப்போ 19 வயசுல தான் மேக்சிமம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், அப்படிதானே? ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. அவங்க ஒரு 7-8 இயர்ஸ்லயே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஒரு 11-12 வயசுலயே கல்யாணம் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இப்ப 19 வயசுல அவங்களுக்கு 3 குழந்தைங்க. இந்த 3 குழந்தைங்களோட அவங்க ஹிஜ்ரத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ மூத்தா அப்படிங்கிற ஒரு யுத்த களம், அந்த யுத்த களத்திற்காக சஹாபிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த படைக்கு ஸெய்த் இப்னு ஹாரிஸா தலைமை ஏற்கட்டும். அவருக்கு ஏதாவது இஷ்யூனா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தலைமை ஏற்கட்டும். அவருக்கும் ஏதாவது இஷ்யூனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைமை ஏற்கட்டும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருக்கும் ஏதாவது இஷ்யூனா அதுக்கப்புறம் நீங்களா சேர்ந்து ஒரு தளபதியை முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சபையில் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. யாரு? ஸெய்த் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா 3 பேரும் இருக்கிறாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த போர்க்களத்துல போய் நம்ம திரும்ப வரப்போறதில்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு ஏதாவது ஆச்சுனா, இவருக்கு ஏதாவது ஆச்சுனா, இவருக்கு ஏதாவது ஆச்சுனா அப்படின்னு சொன்னாலே என்ன ஆயிரும்? அவருக்கு ஏதோ ஆக போகுது, அப்படிதானே இல்லையா? போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 6 மாசம், அது நீண்ட தூர பயணம்ங்கிறதுனால ஒரு 6 மாசம் ஆகுது. போர்க்களத்தில் ஜெயிச்சிடுறாங்க. திரும்ப 6 மாசத்துக்கு அப்புறம் மதீனாவில் ஒரு பெரும் கூட்டம் ரிட்டர்ன் வருது. அப்ப மதீனா எப்படி இருக்கும்? இப்ப திருமங்கலத்தில் இருக்கிற 6 மஹல்லாக்கள்ல இருந்தும் பெருவாரியான மக்கள் கல்ஃபுக்கு போயிட்டு, உம்ராவுக்கு போயிட்டோ அல்லது ஹஜ்ஜுக்கு போயிட்டோ அல்லது சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டோ ஒரே நேரத்தில் ரிட்டர்ன் வர்றாங்க. அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் ஃபுல்லா திருமங்கலமா தான் இருக்கும், அப்படிதானே இல்லையா? ஏன்னா எல்லாரும் மொத்தமா வரும்போது அப்ப திருமங்கலம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி மதீனா வந்து அல்லோல கல்லோலப்படுது. எந்த வீட்டுல பார்த்தாலும் தன்னுடைய தகப்பனை வரவேற்கிறதுக்கு பிள்ளைங்க, கணவனை வரவேற்கிறதுக்கு மனைவி, பிள்ளைகளை வரவேற்கிறதுக்கு பேரண்ட்ஸ், இப்படி எல்லாம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கிறான். ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் 3 குழந்தைங்க. அந்த அம்மா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி அத்தரெல்லாம் பூசி குழந்தைகளை எல்லாம் குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸை போட்டு தலையை சீவி எண்ணெய் தேய்ச்சி பவுடரெல்லாம் போட்டு அத்தரெல்லாம் பூசி அப்படியே ஜோடிச்சு வைக்கிறாங்க. பிள்ளைகளை ஜோடிச்சுட்டு தன்னையும் ஜோடிச்சுட்டு வர்ற கணவர் பசியோட தானே வருவார், நீண்ட தூர பயணத்திலிருந்து. முதல்ல அவருக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு இருக்கிற ரொட்டி தான் அன்னைக்கு வந்து ஃபேவரைட் ஃபுட்டு. அந்த ரொட்டிக்காக மாவை பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில வந்திருக்கிற சஹாபிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவரை வரவேற்றுட்டு இந்த குடும்பம் இருக்கு, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
அத்தா எப்பமா வருவாரு? குழந்தைகள்லாம் அம்மாட்ட வந்து கேக்குது. அந்த வீட்டுல அவங்க அத்தா வந்துட்டாங்க, இவங்க வீட்டுல இவங்க பாப்பா வந்துட்டாங்க, அம்மா நம்ம பாப்பா எப்பமா வருவாங்க அப்படின்னு குழந்தைகள் எல்லாம் அம்மாட்ட வந்து கேக்குது. அம்மா சொன்னாங்க, வருவாங்கப்பா வருவாங்கப்பா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறார்கள். குழந்தைகள்லாம் தெருவுல வந்து பாக்குது, எங்க அத்தா எங்க வர்றாங்க, பாப்பா எங்க வர்றாங்க அப்படின்னு எதிர்பார்க்குது. வீட்டுக்குள்ள வருது, அம்மா நம்ம பாப்பாவை இன்னும் காணலாமா அப்படின்னு சொல்லுது. தெரியும்ல ஒரு வீடு எப்படி இருக்கும், தகப்பனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடு, அந்த மூமெண்ட்ல இருக்குது. அந்த அம்மா சமையல் பண்றதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில கேட்கிறாங்க, என்னுடைய தம்பி என்னுடைய மனைவிட்ட போய் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் உருவத்துல, குணத்துல, கேரக்டர்ல எல்லாத்துலயும் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கிற சஹாபிகள்ல சில பேர், அதுல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையாருடைய மகன், தம்பி, உருவத்திலையும் ரசூலுல்லாஹ் மாதிரி, நடையிலையும் ரசூலுல்லாஹ் மாதிரி, கேரக்டர்லையும் ரசூலுல்லாஹ் மாதிரி இருப்பாங்களாம். அதனால என்னுடைய தம்பி என்னுடைய மனைவிட்ட போய் என் தம்பி ஷஹீதான செய்தியை யாராவது சொல்லிட்டு வாங்களே அப்படின்னு சொல்றாங்க. சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களால் முடியாது நபியே. 3 குழந்தைகளோடு பரிதவித்துக் கொண்டிருக்கிற அந்த இளம் பெண்ணிடத்திலே போய், கணவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அம்மாட்ட போய், உன் கணவர் வரமாட்டார், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்ற தைரியம், அதை ஃபேஸ் பண்ற தைரியம், அந்த ரியாக்ட உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தைரியம் எங்களுக்கு இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சஹாபிகள் எல்லாம் போக மறுத்து விடுகிறார்கள். வேற வழி இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே போறாங்க. மஸ்ஜிது நபவியிலிருந்து ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டை நோக்கி ரசூலுல்லாஹ் போறாங்க. அந்த வீட்டில் உள்ள சூழல் என்னன்னு தெரியுமா? வாப்பா வருவாங்க வாப்பா வருவாங்கன்னு குழந்தைகள் சந்தோஷமாக தனக்குள் பேசி மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் ரசூலுல்லாஹ் வரவும் அந்த நடை உடையெல்லாம் அப்படியே வாப்பா மாதிரி இருக்கும்ல, பார்த்த பையன் வேகமா போய், அம்மா நம்ம வாப்பா வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. அந்த அம்மா வந்து வெளியே எட்டி பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, மனைவிக்கு தெரியும்ல கணவன் யாரு, ரசூலுல்லாஹ் யாருன்னு. அவங்க தூரத்துல இருந்தே பார்த்துட்டு சொன்னாங்க, அது நம்ம வாப்பா இல்ல, நம்ம பெரியாப்பா, நம்ம பெரியத்தா அது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வர்றது ரசூலுல்லாஹ் தானே, இவங்களுக்கு அது வரைக்கும் நிகழ்வு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், எல்லோரும் பதில் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு இருக்கையில் அமர்றாங்க. ஒரு பேச்சும் அதற்கு பின்னால் பேசவே இல்லை. அங்கே பார்க்கிறார்கள் 3 பிள்ளைங்க வரிசையா நிக்குது. கடைசி பையன் குட்டி பையன், அதை விட கொஞ்சம் பெரிய பையன். பெரிய பையனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் விவரம் தெரியும். இந்த 3 குழந்தைகளையும் அப்படியே பார்க்கறாங்க. குழந்தைகள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி, முடியெல்லாம் சீவி, அத்தரெல்லாம் பூசி பாப்பாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்றதுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அந்த அம்மா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிச்சனுக்குள்ள போய், அந்த ஸ்கிரீனை இழுத்து போட்டா கிச்சன் அப்படிதான், ஒரு சின்ன குடிசை வீடு. ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று சமையல் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து கணவர் வருவாரு, அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைய பார்த்து பாப்பா வருவாங்கன்னு அப்படியே எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த குழந்தைய பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணீர் வருது. என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த பெரிய பையனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டார்கள். அந்த பையனும் ரசூலின் மார்போடு அப்படியே சாய்ந்து கொண்டார். ரசூலுக்கு இன்னும் கண்ணீர் வருது. இந்த மூத்த பையனை கட்டிப்பிடிச்சு ரசூலுல்லாஹ் அழுகிறத பார்த்துட்டு இளைய பையன் அப்படியே பரிதவிக்கிறார். என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அவரையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சேர்த்து அணைக்கிறார்கள். கடைசியாக அந்த 3வது பையன், குட்டி பையன் இருக்கார்ல, அவருக்கும் ஒண்ணுமே தெரியல. அவரையும் சேர்த்து 3 பேரையும் கட்டி பிடிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்க வாப்பா வரமாட்டாருன்னு எப்படி இந்த பிள்ளைங்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அழுகிறார்கள். அந்த அழுகையினுடைய முனகல் சப்தம் கிச்சனுக்கு கேக்குது. அந்த அம்மா ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா ரசூலுல்லாஹ் 3 பிள்ளைகளையும் கட்டி பிடிச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள். பதட்டம் தொற்றிக் கொண்டது அந்த அம்மாவுக்கு. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், லிம தபிக்க யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இப்ப அழுகிறீங்க நபியே அப்படின்னு கேட்டதுதான் தாமிதம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழுகையை கட்டுப்படுத்த முடியல, தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி தேம்பி எல்லாம் அழுததில்லை. ஆனால் தம்பியினுடைய மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், இந்த 3 குழந்தைகளை எப்படி ஆறுதல் படுத்த போகிறோம் என்கிற ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லாஹ் அழ ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், போர்க்களத்திற்கு சென்ற உங்களுடைய தம்பிக்கு, என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது பிரச்சனையா நபியே, ஏதாவது பிரச்சனையா நபியே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், ஆமாமா, என் தம்பி உன் வீட்டுக்காரரு இனிமே திரும்ப வரமாட்டாரு, அவர் ஷஹீதாகி விட்டார், அவர் சுவனத்தினுடைய பறவைகளில் அவருடைய ரூஹு சுவனத்தை வட்டமிட்டு பறந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு செய்தியை 3 பிள்ளைகளோடு இருக்கிற 19 வயசு பெண்மணிக்கு சொல்லப்பட்டால் அந்த தாயின் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அந்த அம்மா கையில வச்சிருந்த மாவை கீழே போட்டுட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு உட்கார்ந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த வீட்டுல எந்த சப்தமும் இல்லை. இப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது, ஓஹோ, நம்ம பாப்பா வரமாட்டாங்களோ, நம்ம பாப்பா ஷஹீத் ஆயிட்டாங்களோ, நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நம்முடைய தகப்பன் வரமாட்டாரோ அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. அந்த குழந்தைகள்லாம் சத்தம் போட்டு அழுகுது. ரசூலுல்லாஹ் அழ, அந்த குழந்தைகள் அழ, அடுக்கலையில் அமர்ந்து கொண்டு அந்த தாயார் அழ. கொஞ்ச நேரம் அங்கே மௌனம் தொடர்கிறது. அந்த மௌனத்தை கலைத்து கொண்டு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னம்மா செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னம்மா செய்யணும்? இல்லை, கடைசி நேரத்தில் என் கணவனுடைய அருகாமையில் இருந்த ஏதாவது ஒரு தோழரை நாம் பார்க்கணும், நாம் பேசணும், அவங்க கிட்ட கொஞ்சம் அனுமதிக்க முடியுமா? அப்படி அழைத்து வர முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏம்மா கேட்கிற? கடைசி நேரத்தில் உன்னுடைய கணவனுக்கு அருகில் இருந்த நபித்தோழரை குறித்து ஏன் கேட்கிறாய்? ஒண்ணுமில்லை நபியே, என் வீட்டுக்காரரு உங்க தம்பி நாங்கள் சந்தோஷமா வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மடியில் அவர் படுத்திருப்பாரு, நான் அவருடைய தலையை கோதி கொடுத்து கொண்டிருப்பேன். அப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக அளவலாவை கொண்டிருக்கிற நேரத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசுவோம். அப்படி பேசுகிற நேரத்தில் எல்லாம் அவர் சொல்லுவார், அஸ்மா, எனக்காக வேண்டி ஒரு துஆ செய்வியா அஸ்மா, எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்வியா அஸ்மா? என்னங்க, உங்களுக்கு செய்யாமலா வேற என்ன துஆ? உங்களுக்கு செய்யாத துவா என்ன துவா? என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன். ஒண்ணுமில்ல அஸ்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, நான் மௌத்தா போற நேரத்துல நோன்பாளியாக மௌத்தா போகணும். என் ஆசை என்னது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கும் போது நான் நோன்பாளியாக இருக்கணும். இதுல என்னங்க இருக்கு? நான் துவா செய்யறேங்க. யா ரசூலல்லாஹ், நான் நினைச்சேன் அவர் ஒரு 60-70 வயசுல மௌத்தா போவாரு, அந்த நேரத்துல மௌத்தா போற நேரத்துல அவர் நோன்பு வச்சுட்டே மௌத்தா போகணும் அப்படின்னு நான் துஆ செய்து கொண்டிருந்தேன் நபியே. ஆனால் என்னுடைய கணவர் இவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு போவாருன்னு தெரியாது. ஆனாலும் அவருடைய இறுதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும் நபியே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபோடு இறுதியாக இருந்த ஒரு நபித்தோழரை அழைத்தார். அவர் வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ், ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் சொன்னது போன்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கொடியை சுமந்து கொண்டு எங்களுக்கு தளபதியாக வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அவர் எதிரிகளுடைய கூட்டத்திற்கு உள்ளே புகுந்து எதிரிகளை சின்னாபின்னமாக சிதறடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கொடி உயர 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 பறந்து எதிரிகளின் கூட்டத்திற்கு முன்னே போய் அது முஸ்லிம்களின் கொடி பறக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட எதிரிகள் எப்படியாவது அவரை பின்னால் இழுக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய கூட்டத்தோடு தள்ளணுங்கிறதுக்காக வேண்டி சுற்றி நின்று தாக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய வலது கையை வெட்டினார்கள். ஏன்னா கொடிங்கிறது இந்த பக்கத்துல தான் இருக்கணும். ஆனால் அது எதிரிகளுடைய கூட்டத்துக்கு உள்ள போனோம்னா எல்லாருக்கும் ஒரு பதட்டம் ஆயிருச்சு. முஸ்லிம்கள் ஜெயிச்சிட்டாங்களோ, அவர்களின் கொடி நம்ம இடத்துல வந்து பறக்குதே அப்படிங்கிற பதட்டம். அதனால அந்த கொடியை வீழ்த்தணுங்கிறதுக்காக சுற்றி நின்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை தாக்க ஆரம்பித்தார்கள். அவர் கொடியை பிடித்துக் கொண்டு ஒரு கையால் போரிட்டுக் கொண்டிருந்தால் அவர் கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த வலது கையை வெட்டினார்கள்.
அவர் அந்த கொடியை அப்படியே தன்னுடைய இடது கையில் தாங்கி கொண்டு கூட்டத்திலேயே நின்றார். அவருடைய இடது கையையும் வெட்டினார்கள் நபியே. அவர் 2 கைகளையும் இழந்ததற்கு பின்னாலும் இஸ்லாமிய அடையாளமான அந்த கொடி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வெட்டப்பட்ட கைகளை கொண்டு புஜத்தோடு சேர்த்து அந்த கொடியை பிடித்தார். வலது கையை வெட்டினா இடது கையில பிடிக்கிறாரு, இடது கையை வெட்டினா தோல் புஜத்தோடு சேர்த்து பிடிக்கிறார்னு சொல்லி சுற்றி நின்று அவரை தாக்க ஆரம்பித்தார்கள் நபியே. அவருடைய கொடியை அவர் விடாமல் கடித்து பிடித்து போராடி கொண்டிருந்தார். ஏறத்தாழ 80 வெட்டுக்கள் அவருடைய உடலிலே விழுந்ததற்கு பின்னால் கொடி சாய்ந்தது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போய் கொடியை பிடித்துக் கொண்டார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சாய்ந்து விட்டார். 80 வெட்டு காயங்களோடு, உறுப்புகள் சிதைக்கப்பட்டு, இறுதி சுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு தோல் பையில் தண்ணீரை கொண்டு அவருக்கு ஓடினேன். கடைசி நேரத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுத்துடலாம்னு அந்த தண்ணியை வாயில ஊற்ற போற நேரத்தில் இன்னி அஃப்திரு இந்தல்லாஹி ஸாயிம், நான் இன்றைய நோன்பை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் துறப்பதற்கு ஆசைப்படுகிறேன். என்ன சொன்னாரு? இப்ப நான் நோம்பாளியா இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட போய் நோம்பு துறக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு தண்ணி தராத என்று களிமா சொல்லி மரணித்து விட்டார். இந்த செய்தியை கிச்சன்ல இருந்து 3 குழந்தைகளோடு விதவையாக்கப்பட்ட அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அம்மா சொல்லுது, இன்னாலில்லாஹி சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல. இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ், என் கணவனின் விருப்பப்படி நோன்பாளியாக மரணிக்கிற நசீபை கொடுத்த அல்லாஹ் உனக்கே புகழனைத்தும். ஒரு ஈமான் நம்ம கல்புல வந்துருச்சுன்னு சொன்னா, கணவன் அல்லாஹுவை எப்படி சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்கு நாம் நகர்ந்து விடுவோம். 3 பிள்ளைய விட்டுட்டு போயிட்டார, என்ன விதவையா விட்டுட்டு போயிட்டார, இந்த கவலை, இந்த டென்ஷன், இந்த பதட்டம் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவர்களை புரிந்து கொண்டார்கள். நாம எதுக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம அல்லாஹுவை சந்திக்க போறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உலகத்துல நாம ரொம்ப நாள் வாழ போறதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த புரிதல் சஹாபா பெண்மணிகள்கிட்ட இருந்துச்சு. அதனால்தான் மிக பெரும் தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை திருமங்கலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். நமக்கு இந்த புரிதல் இல்லைங்கிறதுனால ஏதோ ஒரு கலவன், ஏதோ ஒரு கல்வன், ஏதோ ஒரு காம கொடூரன் அவனோடு ஏற்படுகிற காதலுக்காக இந்த மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டு பெண்கள் போகிற ஒரு சூழல் இன்னைக்கு சமூகத்தில் பெருகி வருகிறது. அது மாதிரியான சூழலில் இருந்து இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம யாருங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும், அல்லாஹ் யாருங்கிறத விளங்கணும், எதற்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கணும். அதை விளங்குறதுக்கு என்ன செய்யணும்? இது எப்ப விளங்கும்? எப்ப விளங்கும்னா, நம்முடைய கண்ணு இருக்குல்ல, நம்முடைய கண்ணு, நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம்னு நினைக்கிறோம். பார்க்கிறோமா? பார்க்கிறோமா? கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னு நம்ம யாராவது பார்த்துருக்கிறோமா? இல்ல. அப்ப எல்லாத்தையும் எங்க பார்க்கிறோம்? சில விஷயத்தை லென்ஸ்ல பார்க்க முடியும், சில விஷயத்தை மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். ஆனால் 70,000 கேலக்சிஸ் ஃபேமிலி இந்த யூனிவர்சல்ல இருக்கிறதா சயின்ஸ்ல நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களுடைய 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருந்து எடுத்து பாருங்க. சூரிய குடும்பம் அப்படின்னு இருக்கு. சூரிய குடும்பத்துல தானே நம்ம இருக்கோம். அதற்கு நாங்க என் குடும்பத்திலே இல்ல, தனி குடித்தனத்துல தான் இருக்கிறோம். எங்க மாமியார் மாமனார் கூடயே இல்ல, அப்புறம் என்ன சூரிய குடும்பம்? என்ன நம்ம குடும்பத்திலே நம்ம இல்ல. அப்ப சூரிய குடும்பம்ங்கிறது 70,000 கோள்களை கொண்டதாம். நமக்கு ஒரு 5-6 கோளங்கள் 9 கோளங்கள் தான் தெரியும், அப்படிதானே நம்ம படிக்கிற நேரத்துல. இப்ப 70,000 கோளங்கள் இருக்குது, கோள்கள். இப்படி 70,000 கேலக்சிஸ் ஃபேமிலி இருக்குதான். 70,000 into 70,000 அப்படி பெருக்கிக்கோங்க. நீங்க எல்லாம் மேக்ஸ்ல கில்லாடி அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப இவ்வளவு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல, அண்ட வெளியில நமக்கு சூரியன் மட்டும்தான் தெரியுது. சூரியன் இருக்கிற நேரத்துல நிலவு தெரிய மாட்டேங்குது, அப்படிதானே?
ராத்திரி ஆனாதான் நிலவு தெரியுது. அப்ப 70,000 கோளங்கள் இருக்கிற 70,000 கேலக்சிஸ் ஃபேமிலி இருக்குது, நம்மளால பார்க்க முடியல. இப்போ நம்முடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. இது எப்ப திறக்கும் தெரியுமா? இது எப்ப திறக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக், நாம் உங்களுடைய கண்களில் இருக்கிற அந்த மூடலை விலக்குவோம். ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், அப்பதான் உன்னுடைய பார்வை நிலை குத்தி நிற்கும். அப்போ உனக்கு தெரியும், ஆஹா, திருமங்கலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கையே இல்லையா? நாம சாப்பிட்ட சாப்பாடு, நம்ம உடுத்தின உடை, நம்ம குடிச்ச பானங்கள், நம்ம அனுபவித்த இன்பங்கள், நாம கேட்ட பாடல்கள், நாம் ரசித்த சீரியல்கள், நாம் காதலித்த காதல்கள், நாம் அடைந்த உல்லாசங்கள், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? நம்முடைய கண்களின் இந்த மூடுபடலங்கள் நீக்கப்பட்டதற்கு பின்னால். இப்ப எல்லாமே நமக்கு இப்ப எது இன்பமோ அது மட்டும்தான் தெரியும். அது தெரியாததுனாலதான் அதை பார்க்காம இருக்கிறோம். அதை பார்த்ததுக்கு பின்னால, அந்த மூடுபடலங்கள் நீக்கப்பட்டதற்கு பின்னால் நம்ம யாருங்கிறது தெரியும், அல்லாஹ் யாருன்னு தெரியும், கபருனா என்னன்னு தெரியும், மஹ்ஷர்னா என்னன்னு தெரியும், சிராத்னா என்னன்னு தெரியும், நரகம்னா என்னன்னு தெரியும், சொர்க்கம்னா என்னன்னு தெரியும். அப்படி எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பின்னால அப்ப கேட்போம், அல்லாஹுவே அல்லாஹுவே அல்லாஹுவே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அல்லாஹ். திருமங்கலத்தில் வாழ்ற நேரத்தில் இந்த கபரை நம்பலையா அல்லாஹ், நரகத்தை நம்பலையா அல்லாஹ், சொர்க்கத்தை நம்பலையா அல்லாஹ், மஹ்ஷரை நம்பலையா அல்லாஹ், முன்கர் நக்கீரை நம்பலையா அல்லாஹ், மீசான நம்பலையா அல்லாஹ். அதுதான் நம்புறமே ஹஜ்ரத், நீங்க என்ன நம்பலன்னு கேக்குறீங்க, நம்பலன்னு சொல்றீங்க அப்படின்னா, நம்பி இருந்தா நம்ம வீட்டுல சீரியல்களே ஓடாது, சினிமாவே நமக்கு தெரியாது, அந்நிய ஆண்களோடு எந்த தொடர்பும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்காது, நம்முடைய சமூகத்தில் சிகரெட்டு, கஞ்சா, போதை, இதை எந்த பழக்கமும் இருக்காது. நம்புறோம்னு சொல்றோம், ஆனால் அது உண்மையாக நம்முடைய உள்ளத்துல பதியலங்கிறதுனாலதான் நாம தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஹராமான செய்து கொண்டிருக்கிறோம், ஹராமானதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம கபரை பார்க்கல. கபர்ல போய் ஒரு பொம்பளை கஷ்டப்படுறத பார்த்தா உலகத்துல நாம போய் சொல்லுவோமா? சொல்லுங்க, கபர்ல போய் கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம உலகத்துல போய் சொல்லுவோமா? அப்புறம் புறம் பேசுற இடத்துல உட்காருவோமா? அப்ப ஹராமானதை தொடுவோமா? ஹராமானதை எடுப்போமா? நமக்கு இப்ப கபர்ல கொண்டு போய் வச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கல. இந்த கண் மூடுபடலங்கள் நீக்கப்பட்டதற்கு பின்னால், இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பின்னால் அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹுவே அல்லாஹுவே வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், தன்னுடைய தலைகளை கவிழ்த்து கொண்டு பாவிகள் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு கூட தகுதி இல்லாம, அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு கூட வெட்கப்பட்டுட்டு தலையை தொங்க போட்டுட்டு கேட்பாங்க, ரப்பனா ரப்பனா, எங்களை படைத்த ரப்பே, யா அல்லாஹ், எங்களை பரிபாலிச்சவனே, எங்களுக்கு உயிர் கொடுத்தவனே, எங்களுக்கு உடலை கொடுத்தவனே, எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவனே, அபசர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம் அல்லாஹ். நரகத்தை உலகத்துல வாழும் போது பார்க்கலையா அல்லாஹ், கேட்டும் நம்பலையா அல்லாஹ், அது உள்ளத்துல இறங்கலையா அல்லாஹ், எங்களை நாங்க மாத்திக்கிடணும்னு நினைக்கலையா அல்லாஹ், இப்ப பார்த்துட்டோம் அல்லாஹ். அபசர்னா, உன்னுடைய நரகத்தை கண்ணால் பார்த்து விட்டோம் அல்லாஹ். வஸமிஅனா, அந்த நரகத்தினுடைய அந்த ஓலங்களை, சப்தங்களை இப்ப நாங்க கேட்டுட்டோம் அல்லாஹ். ஃபர்ஜினா, மறுபடியும் எங்களை திருமங்கலத்துக்கு அனுப்பு அல்லாஹ், மறுபடியும் எங்களை பூமிக்கு அனுப்பு அல்லாஹ். நஅமல் சாலிஹன் இன்னா முகினூன், எங்களுடைய ஒரு நிமிஷம் கூட, எங்களுடைய ஒரு செகண்ட் கூட, எங்களுடைய ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் கூட ஏற எதையும் நோக்கி திரும்பாது அல்லாஹ். நஅமல் சாலிஹா, நல்லமல்கள் மட்டுமே செய்வோம் அல்லாஹ். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம் அல்லாஹ், சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டே இருப்போம் அல்லாஹ், தான தர்மங்களை செய்து கொண்டே இருப்போம் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, மறுபடியும் அனுப்பே அப்படின்னு நம்ம கேட்போம், கதறுவோம். எப்போ இந்த கண்களுடைய இந்த திரை இருக்குல்ல, இந்த திரை விலக்கப்பட்டதற்கு பின்னால், இந்த பூ விழுந்துருச்சுன்னு சொல்லி ஐ ஃபவுண்டேஷன்ல போய் ஆப்ரேஷன் பண்ணுவோம்ல, என்ன இருக்கும்? புரை, அப்படிதானே அதுக்கு பேரு. பூ விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். கண்ணுக்கு மேல ஒரு திரை இருக்கும். இந்த திரை எப்ப நீக்கப்படும்னா, மௌத்தா போற நேரத்துல நீக்கப்படும். அப்பதான் நமக்கு பார்வையே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மௌத்து முடிவுன்னு நினைக்கிறோம், அப்படித்தானே? சின்ன வயசுலயே போயிட்டா, சின்ன வயசுலயே போயிட்டான் அப்படின்னு போயிட்டானா முடிஞ்சிட்டு நினைக்கிறோம். அது முடிவல்ல, அதுதான் துவக்கம்.
அதுதான் துவக்கம். அதற்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையின் துவக்கம். எல்லாவற்றையும் பார்ப்போம். ஆஹா, இது இவ்வளவு விசாலமானதா இந்த பிரபஞ்சம், இதற்கு பின்னால் இவ்வளவு இருக்கிறதா அப்படின்னு பார்த்ததுக்கு பின்னால் கேட்கும் போது அல்லாஹ் வாய்ப்பு தருவானா? இப்போ ஒரு 40 வயசுல உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து, ஏம்மா நீ படிக்க சொல்ற காலத்துல நான் படிக்கலம்மா, என்ன படிக்க வையம்மா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அட சனிய, உன்னை படிக்க வைக்கிற காலத்துல படிக்காம இப்ப வந்து படிக்க போறியா? சாவ போற வயசுல படிப்பு. ஆனா என்ன தெரியுமா, நம்முடைய திருமங்கலம் ஜமாத்து வந்து அல்ஹம்துலில்லாஹ், நீங்க 60 வயசுல போய் குர்ஆன் ஓதணும்னு சொன்னாலும் மதரசா இருக்கு. நீங்க 60 வயசுல போய் நான் குர்ஆன் ஓதணும் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு குர்ஆன் ஓதி தருவதற்கு மதரசா. இந்த ஜமாத்து எவ்வளவு அற்புதமான ஏற்பாடு செஞ்சிருக்கு பாருங்க. நீ மக்தபு நடக்கும் போது ஏன் வரலன்னு கேட்டாங்களா? நீ படிக்கிற காலத்துல மதரசாவுக்கு வராம 60 வயசுல என்ன குர்ஆன் ஓத போற கேக்குறாங்களா? உங்களின் மீது இரக்கம் காட்டுகிறார்கள். எப்படியாவது அந்த குர்ஆனை படிச்சு, குர்ஆன் உங்களுக்கு கபரில் துணையாகட்டும், குர்ஆன் உங்களுக்கு மஹ்ஷரில் துணையாகட்டும், குர்ஆன் உங்களுடைய மீசானில் கனமாகட்டும், குர்ஆன் உங்களுடைய சிராத்தில் கடக்க செய்யட்டும், குர்ஆன் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கட்டும் என்கிற கருணை பார்வை ஜமாத்திற்கும் உலமாக்களுக்கும் உங்களின் மீது இருக்கிறது. அல்லாஹ்வும் உங்களுக்கு கருணை காட்டுறான், நிறைய வாய்ப்பை தந்திருக்கிறான், இவ்வளவு நாள் நமக்கு ஆயுஷை தந்திருக்கிறான், இவ்வளவு நாள் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், உங்களின் மீது கவலைப்படுகிற உலமாக்களையும் ஜமாத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். இதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு மறுமையில போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு யா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடையா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹ கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது ஒரு பைத்தியக்காரனின் உளறல். 60 வருஷம் வாழ்ந்த திருமங்கலத்துல அப்ப அல்லான்னு சொல்ல தோணல, அப்ப தொழுக தோணல, அப்ப சீரியலையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்த, அப்ப சினிமா பாட்டையே கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்த, இப்ப வந்து மூதேவி என்ன தொலை போறேன், இப்ப வந்து என்ன நோன்பு வைக்க போறேன். அது பைத்தியக்காரனின் உளறல் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் மூதேவிகளுடைய கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்து தந்தரல் புரிவானாக. சீதேவிகள் யாருன்னா, இப்ப அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான், நான் மௌத்தா போறதுக்கு முன்னால என்னால என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சிரணும். வஅம்மல்லதீன சுஇது ஃபபில் ஜன்னதி காலிதீன ஃபீஹா மாதாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நல்லவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் சுவனத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கத்துல போய் மௌத்தாகணும்னு நினைச்சா மௌத்தாக முடியுமா? இப்பவாது இந்த யமத்திலிருந்து செத்து தொலையலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் சூசைட் பண்றது உண்டு, அப்படிதானே? அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இந்த மௌத்துங்கிறது முடிவுன்னு நினைக்கிறாங்க. மௌத்தாயிட்டா செத்து போயிட்டா எல்லாம் முடியும் நினைக்கிறாங்க. சாவு என்பது முடிவல்ல, அது துவக்கம். உலகத்துல கஷ்டம்னா செத்து தொலைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா மறுமையில சொர்க்கத்துல போய் எனக்கு போதும் இன்பம், யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிறேன்னா அல்லாஹ் மௌத்தாக்குவானா? சொர்க்கத்திலையும் மௌத்தாக முடியாது. நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாம நம்ம கேட்க மாட்டோம், நரகவாசிகள் கேட்பாங்க, அல்லாஹ் நம்மை சுவனத்தில் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன காணோம். நரகவாசிகள் கேட்பார்களாம், யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிரு, எங்களால இது தாங்க முடியல. லா யதூகுன ஃபீஹல் மௌத இல்லல் மௌத்தல் ஊலா. இந்த உலகத்துல வாழும்போது மௌத்தா போகிறோம்ல, இதுதான் மௌத்து. நீ நாளைக்கு மஹ்ஷர்ல மௌத்தாக முடியாது, நாளைக்கு கபர்ல மௌத்தாக முடியாது, நாளைக்கு நரகத்துல மௌத்தா போகணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டாலும் மௌத்தா போக முடியாது. அதனால அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்கலாமா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த நசீபை, அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. மறுமையில போய் கை சேதப்பட்டு நஷ்டப்பட்டு கதறி துடிச்சு அல்லாஹ் மறுபடி யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்ததில்லை. யாருக்காவது கொடுத்திருக்கிறானா? மௌத்தா போற நேரத்துல ஃபிரௌன் கேட்டான், மௌத்தா போற நேரத்துல ஃபிரௌன் கேட்டான். ஃபிரௌன் யாரு தெரியுமா? ஒரு தலைவலி கூட அவனுக்கு வந்ததில்லை, ஒரு காய்ச்சல் வந்ததில்லை, ஒரு பல்வலி கூட வந்ததில்லை. அதனாலதான் சொன்ன அன ரப்புக்குமுல் ஆலா. மூசா உன் அல்லாஹ் என்னடா அல்லாஹ்? உன் அல்லாஹ்வுக்கே நான் தான் அல்லாஹ். நம்ம கேட்கிறோம்ல, என்ன அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கண்ணே தெரியலையா, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி ஃபிரௌன் சொன்னா, ஓ அல்லாஹ்வை நீ வெச்சுக்கோ, ஓ அல்லாஹ்வுக்கு நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னதுனால ஃபிரௌனுக்கு நைல் நதியில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சு, முட்டுக்கு வந்துச்சு, இடுப்புக்கு வந்துச்சு, கழுத்துக்கு வந்துச்சு. அப்போ கூட அவன் நினைக்கல நமக்கு கஷ்டம் வரும்னு நினைக்கல.
ஏன் நினைக்கல தெரியுமா? அவனுக்கு கஷ்டமே வந்ததில்லை. அல்லாஹ் ஏன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறான்? எதுக்கு கொடுக்கறான்? அல்லாஹ்னு கூப்பிடணுங்கிறதுக்காண்டி கொடுக்கறான். கஷ்டமே வரலன்னா அல்லாஹ்னு கூப்பிடுவோமா? நான் சம்பாதிச்சது அப்படித்தானே சொல்றோம், நான் வாங்கினது, என் வீடு, என் நகை, என் சொத்து, என் பிள்ளை, இப்படித்தானே நம்ம சொல்றோம். இதெல்லாம் நமக்குள்ளதா? இந்த உயிர் முதல்ல நமக்குள்ளதா? இந்த உடம்பு நமக்குள்ளதா? அல்லாஹ் கேட்பான், ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். சூரத்துல் வாக்கியால கேட்பான், ஏய் இந்த உயிர் இருக்குல்ல, நான் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த உயிர் தானே பேசுது. உயிர் பேசுதா? உடம்பு பேசுதா? உயிர் இருக்கிறது வரைக்கும் தான் நம்மளும் பேசுவோம். உயிர் போயிருச்சுன்னா நம்மளை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? உயிர் இருக்கிற வரைக்கும் சுபஹானல்லாஹ் சொல்லலாம், உயிர் இருக்கிற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், உயிர் இருக்கிற வரைக்கும் 4 பேரை பார்த்து சலாம் சொல்லலாம். உயிர் போயிருச்சுன்னா எல்லாம் போயிருச்சு. எனக்குள்ளதுன்னு சொல்றோமே, எதுவுமே எனக்குள்ளது இல்ல. அல்லாஹ் கேட்பான், இந்த உயிர் உனக்குள்ளதுன்னு சொன்னா, ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின், நாம் இதை கடனாக தந்திருக்கிறோம், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். நீ உன் உயிர்னு சொல்றியே, அந்த உயிர் போகும்போது நீ பார்க்கறல, முடிஞ்சா திருப்பி கொண்டு வாடா உன் உயிரை. உனக்குள்ளதான் உயிர்னா போற நேரத்துல பிடிச்சு நிப்பாட்டணும். முடியுமா? முடியுமாங்க? நீங்க எந்த டாக்டர்கிட்ட போய் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் போற உயிரை பிடிச்சு நிப்பாட்ட முடியுமா? இந்தியாவிலேயே பெரும் பணக்காரர் யாரு? அம்பானி. அதானியா அம்பானியான்னு ஒரு டவுட்ல இருக்கு. அம்பானின்னு வச்சுக்கிடுவோமே, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேர் இருக்கிறாங்கல்ல, இருக்காங்களா இல்லையாக்கா? நீங்க எல்லாம் அப்டேட்டா தான் இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 பேருடைய தகப்பனார் இருந்தார்ல, அவருடைய ஹார்ட் பீட் தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கம். அவருடைய ஹார்ட் பீட் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டு கூடும், அவர் ஹார்ட் பீட் லோவா இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆயிரும். அவங்க அப்பா காலத்துல, ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல உச்சகட்டத்தில் இருந்த அந்த நேரம் அவருக்கு சொந்தமா ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. மும்பையில சொந்தமா ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. 400-500 டாக்டர்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்க. அவருக்கு சொந்தமா வீட்டு மொட்டை மாடியில ஹெலிகாப்டர் தளம் இருந்துச்சு. ஹெலிகாப்டர்ல எங்க இறங்குவாரு? அவர் வீட்டு மொட்டை மாடியில இறங்குவார். எப்பவும் அவரை சுத்தி அவருடைய ஹார்ட் பீட்டை செக் பண்றதுக்கு ஒரு மருத்துவ குழு கூடயே இருக்கும். சொந்தமா ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, சுத்தி டாக்டர்கள் இருக்கிறாங்க. வாழ்றாரா? மௌத்தா போயிட்டாரு. அவருடைய ரூஹ அல்லாஹ் எடுக்க நினைக்கும் போது இந்த சொந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ், இந்த ஹெலிகாப்டர், ஆம்புலன்ஸ், சுத்தி இருக்கிற மருத்துவ குழு இருக்குல்ல, அவற்றை இருக்கிற பணத்தினால அம்பானிக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அந்த உயிரை பிடிச்சு வைக்க முடிஞ்சதா? இல்ல. இந்தியாவின் பெரும் பணக்காரர்களுடைய லிஸ்ட்ல இருந்த அவராலேயே அவருடைய ரூஹ பிடிச்சு நிறுத்த முடியலன்னு சொன்னா நம்மளால நிறுத்த முடியுமா? அப்ப என்ன தைரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? என்ன தைரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அதனால இந்த ரூஹு போறதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்லபடியா வாழ்ந்து மௌத்தா போயிடணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் எங்க இருக்கணும்? அதுக்கு தான் இந்த கூட்டம். நம்மளும் சொர்க்கத்தில் இருக்கணும், நம்முடைய கணவனும் சொர்க்கத்தில் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளும் சொர்க்கத்தில் இருக்கணும், நம்முடைய உறவுகளும் சொர்க்கத்தில் இருக்கணும். இது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் நீங்க நியத்து வைக்கணும், நம்முடைய எதிரிகளும் கூட சொர்க்கத்தில் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நினைச்சாங்க. எதிரிகளும் கூட சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த பண்பாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில தான் சுவனத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய நம்முடைய ஜெனரேஷன் கொஞ்சம் அப்படியே திசை திரும்பி போகுது. இந்த உலக வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு புரிய வைப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நல்லபடியாக உலகத்துல வாழ்ந்து நல்லபடியாக மரணித்து நல்லபடியாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல இருக்கணும். அதற்குரிய முயற்சியை இன்ஷா அல்லாஹ் இப்ப இருந்து துவங்கணும். நியத்து வைக்கலாமா? என்ன நியத்து? ஏதோ ஒரு நியத். அடுத்த தடவை பயானுக்கு கூப்பிட்டா வரக்கூடாது. உட்கார வச்சுட்டு நியத்து வைக்கலாமா நியத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைல்ல. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கணும். நம்ம எல்லாரும் நம்மளால எது எது செய்ய முடியுமோ அந்த நல்லதையெல்லாம் செஞ்சிடணும். நம்ம மனசாட்சி உறுத்துதில்ல, இதெல்லாம் பாவம், அது நமக்கே தெரியும், இதெல்லாம் சொல்லி தர வேண்டியதில்லை. அப்படிதானே? மாமியாரை பத்தி புறம் பேசும்போது மனசாட்சி உறுத்துதா?
அப்ப அது தப்பு. மருமகளை பத்தி 4 பேர்கிட்ட சொல்லும் போது மனசாட்சி உறுத்துதா? உறுத்தலையா? உறுத்துது. அப்ப அது தப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதையெல்லாம் செய்யும் போது உங்க மனசாட்சி உறுத்துதோ அதையெல்லாம் செய்யக்கூடாது. எதையெல்லாம் செய்யும் போது இதனால நமக்கு பயன் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, சந்தோஷம் இருக்கும்ல, ஆஹா ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் எதிலெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் நல்லது. அதனால நம்மளால என்னென்ன கெடுதிகள் இருக்கிறதோ, கெட்டது இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுறணும். எதெல்லாம் நல்லது இருக்கிறதோ அதெல்லாம் செஞ்சிடணும். அப்படிப்பட்ட நசீபை, பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.